ஜெய் பிரத்திங்கரே, ஜெய ஜெய பிரத்திங்கரே. என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ மகா பிருத்திங்கரா தேவி 48 நாள் மண்டல பூஜை நமக்கு 28/3/2025 இரவுல இருந்து ஆரம்பம். ரொம்ப உறவுகள் நமக்கு கேட்டது என்ன அப்படின்னா, இதுக்கு மேல ஏதாவது பிரார்த்தனை கொடுத்தா செய்ய மாட்டேலா அப்படின்னு. கண்டிப்பா கிடையாது. அப்படியே இது நம்ம ஆரம்பம் தானே, அடுத்தடுத்து நீங்க கொடுக்கலாம். உங்களுடைய பிரார்த்தனைகள் வேண்டுதல்களை கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு அப்படியே நம்ம சேர்த்து பண்ணிக்கிட்டே இருப்போம். இது ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனை பூஜை. இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும் வரை இந்த சங்கல்பம் தொடரும். 48 நாளுங்கிறது ஆரம்ப நிலையம். 48 நாளுங்கிறது அம்பாள் திருவடியில பூஜை செய்யறோம் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை நம்ம கொடுத்து பண்ணும்போது, இப்போ ஒரு மரம் வாங்கி ஒரு செடி வாங்கி நம்ம வைக்கிறோம். அது இலை விடுற வரைக்கும், அது நல்லா தழைச்சு வர வரைக்கும் தண்ணி ஊத்தணும். ரொம்ப பக்குவமா பார்த்துக்கிறோம். அதான் 48 நாள். அது நமக்கு அந்த இலையெல்லாம் விட்டு அந்த வேறு ஆணி வேறு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு வச்சுக்கிட்டுங்களா, அந்த செடிக்கு அது மரம் ஆயிரும். அந்த மரம் எவ்வளவு காய் காய்ச்சாலும் அது தாங்கக்கூடிய சக்தி, அதுக்கு பலம் வந்துடும். சாதாரண 48 நாளுங்கிற மரம் இல்லைங்க. இது ஆலமரம் மாதிரி தன்னுடைய ஒரே விதையில விழுதுகள் 1000 விழுதுகள் பலமா அந்த மரத்தை பிடிச்சுக்குமா. அது போலதான் இந்த 48 நாள் பண்ணக்கூடிய பூஜைகள். அந்த மண்டலங்கிறது அந்த ஆலமரம், பூஜைக்கான ஆலமரத்தின் விழுதுகள் போல ரொம்ப பலம். எவ்வளவு பேருடைய சங்கல்பம் வந்தாலும் சரி, அந்த மரத்துல எத்தனை பறவைகள் கூடு கட்டினாலும் அதற்கு நல்ல சந்தோஷத்தையும் நல்ல ஆற்றலையும் கொடுக்கக்கூடியது எப்படி அந்த ஆலமரமோ, அதே போலதான் நம்ம செய்யக்கூடிய இந்த மண்டல பூஜை. எத்தனை உறவுகளுடைய பிரார்த்தனைகள் இன்னும் வந்துகிட்டு தான் இருக்கு. ரொம்ப பேர் நினைக்கலாம், நான் சில நேரங்கள்ல போனை எடுக்கிறது இல்லை, சில நேரம் என் போனு சுவிட்ச் ஆஃப் ஆயிருது. அது அதிகமா ஸ்டோர் ஆகிறதுனால அதான் என்னன்னு தெரியல. அப்புறம் பார்த்தா சார்ஜ் கம்மியாயிடுது. அதுக்கப்புறம் நான் சார்ஜ் போதுதான் பேச வேண்டியா இருக்கு. தவறா நினைச்சுக்கிற வேணாம். ஆனா போன் செய்தவங்களுக்கு நான் திருப்பி அடிக்கிறேன். அது போன் அச்சவங்களுக்கு தெரியும். இல்லை நீங்க போனை எடுக்காங்கிறது வாட்ஸ்அப்ல கூட அனுப்புங்க. ஏன்னா எனக்கு பூஜை நேரங்கள் இருக்கு. நானும் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன், பிரசங்கம் பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கான நேரங்கள்லாம் இருக்கு. நம்ம உறவுகள் சரி, ரொம்ப போன் கால் வந்துட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம்தான். கண்டிப்பாக இதுக்கு நம்ம ஒரு நேரம் ஒதுக்கிதான் ஆகணும். அதுக்கான நேரத்தை நான் தெளிவான நேரத்தை நம்ம அமாவாசைக்கு அப்புறம் நான் ஒரு வீடியோல உங்களுக்கு கொடுக்குறேன். சரி, ஏற்கனவே நமக்கு சங்கல்பம் கொடுத்தவங்களுடைய பேர் ஒரு வீடியோவில் நான் முழுமையா கொடுத்துருக்கேன். அதற்கு பிறகு கொடுத்தவங்களுடைய பேரு நாம ஒரு சங்கல்பமா, இந்த சங்கல்பத்தை கொடுத்தவங்களுடைய பேரு நான் சொல்ல போறேன். ஊரோட பேர் சொல்ல போறேன், சங்கல்பம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொருத்தவங்களுக்கு நம்ம பிரச்சனையை சொல்லக்கூடாது. இந்த மாதிரி போன் நம்பரும் கொடுக்கக்கூடாது. எந்த ஊர், மாவட்டம், எந்த ஊர் பேரு அப்படிங்கிறத நம்ம ஒரு முறை பார்க்கலாம். அப்படி விட்டு போயிருந்தோம் அப்படின்னா நீங்க கால் பண்ணி சொல்லுங்க, வாட்ஸ்அப்ல கூட அனுப்புங்க. கோவையிலிருந்து ரேகா குடும்பத்தார்கள் நமக்கு சங்கல்பம் கொடுத்திருக்காங்க. அதே போல கர்நாடகம் மாநிலத்திலிருந்து ஜோதி அவருடைய சங்கல்பமும் இருக்கு. கடலூர் மாவட்டத்திலிருந்து அருள்மணி குடும்பத்தார்களுடைய சங்கல்பம். பெங்களூர் விமலா குடும்பத்தார்களுடைய சங்கல்பம். சென்னை பூஜா அவருடைய குடும்பத்தாருடைய சங்கல்பம். திருநெல்வேலி கோமதி அவர்களுடைய சங்கல்பம். சென்னை திலகவதி அவர்களுடைய சங்கல்பம். பெரம்பலூர் துர்காதேவி அவர்களுடைய சங்கல்பமும் செய்யப்படுது. மும்பை பத்மா குடும்பத்தார்கள். மதுரை சுதர்சன் குடும்பத்தார்கள். சேலம் மாவட்டம் சக்திவேல் குடும்பத்தார்கள். கொளத்தூர் சங்கீதா குடும்பத்தார்கள். திருச்சி சரவணன் குடும்பத்தார்கள். சிங்கப்பூர் மாரியம்மாள் குடும்பத்தார்கள். மதுரை சரவணன் ராஜேஸ்வரி குடும்பத்தார்கள். சிவகங்கை இந்திரா குடும்பத்தார்கள்.
கரூர் சாந்தி குடும்பத்தார்கள், மதுரையிலிருந்து உண்ணாமலை குடும்பத்தார்கள், கோவையிலிருந்து அஷ்மிதா குடும்பத்தார்கள், ஆரினிப்பெட்டி சினேகா குடும்பத்தார்கள், சென்னையிலிருந்து காயத்ரி குடும்பத்தார்கள், திருச்சியிலிருந்து அமெரிக்கான் குடும்பத்தார்கள், பாண்டிச்சேரியிலிருந்து முருகலட்சுமி குடும்பத்தார்கள், ஹைதராபாத்லிருந்து சீனிவாசராவ் குடும்பத்தார்கள், இளவரசி ஊரு பேரை மென்ஷன் பண்ணல, கேட்டிருந்தேன். இளவரசி குடும்பத்தார்கள், மதுரையிலிருந்து ஜெகநாதன் குடும்பத்தார்கள், மயிலாடுதுறையிலிருந்து அபிஷேக் குடும்பத்தார்கள், கோவையிலிருந்து வெள்ளிங்கிரி குடும்பத்தார்கள், அந்தியூரிலிருந்து சரவணகுமார் குடும்பத்தார்கள், சென்னையிலிருந்து தேன்மொழி குடும்பத்தார்கள், துபாயிலிருந்து அவங்க ஸ்ரீலங்காவும் கொடுத்திருக்காங்க, சொந்த ஊர் ஸ்ரீலங்கா, துபாயில இருக்காங்க, சாந்தி குடும்பத்தார்கள், திருநெல்வேலியிலிருந்து ஆவுடையப்பன் குடும்பத்தார்கள், ஸ்ரீலங்காவிலிருந்து தீபன் குடும்பத்தார்கள், கோவையிலிருந்து நிர்மல் குமார் குடும்பத்தார்கள், பாண்டிச்சேரியிலிருந்து சங்கீதா குடும்பத்தார்கள், சென்னையிலிருந்து நந்தகோபால் குடும்பத்தார்கள், வில்லியம்பத்தூர் மீனாட்சி குடும்பத்தார்கள், அமெரிக்காவிலிருந்து சச்சிதா குடும்பத்தார்கள், தூத்துக்குடியிலிருந்து விஜயலட்சுமி குடும்பத்தார்கள், அரியலூர் இருந்து லட்சுமி குடும்பத்தார்கள், அரக்கோணத்திலிருந்து சிவகாமி தேவி குடும்பத்தார்கள், நச்சலூர் கரூர் மாவட்டத்திலிருந்து ஆனந்தி குடும்பத்தார்கள், கோவையிலிருந்து புவனேஸ்வரி குடும்பத்தார்கள், ஜெயங்கொண்டான் அரியலூர் மாவட்டம் தேவேந்திரன் குடும்பத்தார்கள், திருச்சியிலிருந்து திருப்பதி குடும்பத்தார்கள், பெங்களூரிலிருந்து பாலன் குடும்பத்தார்கள், கோவையிலிருந்து மகேஸ்வரி குடும்பத்தார்கள், சென்னையிலிருந்து நிர்மலா குடும்பத்தார்கள், அந்தியூர் சரவணகுமார் குடும்பத்தார்கள், மும்பையிலிருந்து பத்மா குடும்பத்தார்கள், பாண்டிச்சேரியிலிருந்து சங்கீதா குடும்பத்தார்கள், மதுரை வேலூரிலிருந்து செல்வம் குடும்பத்தார்கள், திண்டிவனம் கொல்லாரிலிருந்து ஸ்ரீதேவி கார்த்திக் குடும்பத்தார்கள், மதுரையிலிருந்து சங்கர நாராயணன் குடும்பத்தார்கள், திருவண்ணாமலையிலிருந்து சக்கரவர்த்தி குடும்பத்தார்கள், திருவண்ணாமலையிலிருந்து அமலா குடும்பத்தார்கள், ஆத்தூர் திருச்சி மாவட்டம் நினைக்கிறேன், ஆத்தூரிலிருந்து ஆறுமுகம் குடும்பத்தார்கள், சேலம் மாவட்டத்திலிருந்து ராதிகா குடும்பத்தார்கள், திருப்பூரிலிருந்து ரவிக்குமார் குடும்பத்தார்கள், கோவையிலிருந்து பூங்கொடி குடும்பத்தார்கள், பெரம்பலூரிலிருந்து ஓம் பிரசாத் குடும்பத்தார்கள், சென்னையிலிருந்து பார்த்திபன் குடும்பத்தார்கள், குமாரபாளையத்திலிருந்து சதீஷ் குடும்பத்தார்கள், சென்னையிலிருந்து வர்ஷா ஆகாஷ் குடும்பத்தார்கள், போடிநாயக்கனூர் அங்கிருந்து அங்காளீஸ்வர் குடும்பத்தார்கள், சேத்தூர் சாருமதி குடும்பத்தார்கள், தர்மபுரி சாந்தமூர்த்தி குடும்பத்தார்கள்.
ராமநாதபுரம் களிமண் குண்டு சுந்தரி குடும்பத்தார்கள், தூத்துக்குடி மாரியப்பன் குடும்பத்தார்கள், சென்னையிலிருந்து சுமதி ரமேஷ் குடும்பத்தார்கள், கேரளாவிலிருந்து பத்மநாபன் கார்த்திகா குடும்பத்தார்கள், திருநெல்வேலியிலிருந்து சுடலை குடும்பத்தார்கள், கரூரிலிருந்து கீதா குடும்பத்தார்கள், காரைக்காலிலிருந்து வெங்கடேஷ் குடும்பத்தார்கள், திருப்பத்தூர்லிருந்து தனலட்சுமி குடும்பத்தார்கள், சென்னையிலிருந்து கார்த்திகேயன் குடும்பத்தார்கள், சேலத்திலிருந்து லட்சுமி குடும்பத்தார்கள், சென்னை செல்வம் குடும்பத்தார்கள், திண்டுக்கல்லிருந்து ஜெயந்தி குடும்பத்தார்கள், திருவண்ணாமலையிலிருந்து சுப்பிரமணியன் குடும்பத்தார்கள், தூத்துக்குடியிலிருந்து செல்வராணி குடும்பத்தார்கள். இது இன்று வரப்பட்ட பெயர். இன்னும் வந்துகிட்டு தான் இருக்கு. எனக்கு இன்னைக்கு பிரதோஷ வேலையா இருக்கிறதுனால இல்ல, எனக்கு 28ஆம் தேதினால கிடையாதுங்க. உங்களுக்கு 28க்கு மேலையும் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பா யாருடைய சங்கல்பம் வந்தாலும், நம்ம ஏற்கனவே விளக்கம் சொல்லியிருக்கேன், இதுக்கு 48 நாளோடு முடிய போற விஷயம் கிடையாது. அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். வெகு விரைவில் நம்ம மகா பிரித்திங்கிரா வாராகி பீடம் ராமநாதபுரம் மாவட்டத்துல ராமேஸ்வரம் போற வழியில இந்த பீடம் கட்ட போறோம். ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு 3-4 யாகங்கள் வருடம் ஒரு முறை யாகம் நடக்கும். மழைக்காக விவசாயம் நல்லா இருந்தது, சிறப்பா இருந்தது. தவிர்க்க முடியாத காரணத்தால் ஒரு 2 வருடங்களாக 3 வருடங்கள் பண்ண முடியாத சூழல். அங்க இப்ப சூலமாத்தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் அம்பால. வெகு சீக்கிரத்திலேயே அம்பாளுக்கு ஒரு பீடம் எடுத்து அங்கே ரெடி பண்ணி அம்பாலை உட்கார வச்சு அங்கேயே பூஜைகள் சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தையும் இந்த வீடியோ மூலியமா அன்பு உறவுகளுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். இந்த சங்கல்பத்துல நல்ல விஷயம் நடந்துரும் எல்லாருக்குமே. எல்லா உறவுகளும் கண்டிப்பாக அந்த மகா பிரித்திங்கிரா பீடத்துக்கு அங்க உங்களுடைய பிரார்த்தனைகள் கண்டிப்பா நீங்க அங்கேயும் உங்க பிரார்த்தனைகள் நீங்க சொல்லலாம். அங்கேயும் நடக்க போகுது, சிறப்பா அங்கேயும் நடக்க போகுது. நம்ம செய்யக்கூடிய இடம் சென்னையாக இருந்தாலும் இந்த பிரார்த்தனை பிரதிபலிக்கக்கூடிய இடம் நம்ம அங்கே சூலமா இருக்கக்கூடிய மகா பிரித்திங்கிரா தேவிட்ட தான் மிகப்பெரிய சங்கல்பமா நம்ம வைக்க போறோம். இடையில ஒரு முறை நான் ராமேஸ்வரம் போவேன். அந்த இடத்தையும் உங்களுக்கு வீடியோ போட்டு நான் காட்டுறேன். 48 நாளுங்கிறது நம்ம மண்டல பூஜை ஆரம்பிச்சிடும். நான் எங்க இருந்தாலும் இந்த மண்டல பூஜைக்கான பூஜைகள் நம்ம பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் இந்த பூஜைகள் செய்து உங்களுக்கு வீடியோ வரும். 28ஆம் தேதி நடக்கக்கூடிய யாகங்களும் உங்களுக்கு அந்த பூஜை நடக்கப்பட்டதும் வீடியோவா நம்ம கொடுப்போம். நம்ம வீடியோவை பாருங்க. இது நம்ம ஒரு பக்தர்களுக்காக நல்ல விஷயத்துக்காக நம்ம கொடுக்குறோம். அதனால இதுக்கு நான் சப்ஸ்கிரைபர் கேட்க மாட்டேன், லைக்கும் கேட்க மாட்டேன். உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நல்லது நடக்கட்டும். அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை.